Good morning dear students. நம்ம இப்போ 11th standard computer பார்க்க போறோம். நம்மளோட 3rd class னு நினைக்கிறேன். நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம் introduction computerனா என்ன, எப்படி எல்லாம் கம்ப்யூட்டர் வந்துச்சு, various generation of computer பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம காம்போனன்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் பார்த்துருந்தோம். ஜஸ்ட் இந்த டயக்ராம் மட்டும் தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். இப்போ பார்க்க போகிறது அதில் இருக்கிற இன்புட் யூனிட்னா என்ன ஒர்க் பண்ணுது, கண்ட்ரோல் யூனிட்னா என்ன பண்ணுது, அவுட்புட். ஸோ இதை பற்றி நம்ம ப்ரீஃபாக பார்க்கலாம். சரிங்களா ஸ்டூடெண்ட், லெட் அஸ் ஸ்டார்ட் தி செஷன். ஓகே, input unit. Input unit is used to feed any form of data to the computer which can be stored in the memory unit for further processing. So input நாலே என்னன்னு தெரியும், ஆல்ரெடி நம்ம இந்த டயக்ராம் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. டேட்டா இன்ஃபர்மேஷனில் பார்த்தீங்கன்னா இன்புட் யூசர் என்ன கொடுக்குறாங்களோ அந்த இன்புட்டை எடுத்துக்கிட்டு ப்ராசஸ் பண்ணுறது தான் கம்ப்யூட்டரோட ஒர்க். ஸோ இன்புட் எடுத்துக்கிட்டு இன்புட் என்ன மாதிரியான இன்புட்டாக வேணாலும் இருக்கலாம், லைக் எக்ஸ்பிரஷனாக இருக்கலாம், வேரியன்ஸ் என்ன மாதிரியாக இருந்தாலும் இன்புட்டை எடுத்துக்கிட்டு கம்ப்யூட்டர் ப்ராசஸ் பண்ண முடியும். அந்த ப்ராசஸ் தான் நம்ம டேட்டான்னு சொல்லுவோம். ப்ராசஸ் பண்ணி அவுட்புட் யூனிட்க்கு கொடுக்குறது தான் அதோட ஒர்க். சரிங்களா? ஸோ இன்புட் அப்படின்னா இன்புட் யூனிட் யூஸ் டு ஃபீட் எனி ஃபார்ம் ஆஃப் டேட்டா, என்ன மாதிரி டேட்டா வேணாலும் அதில் ஃபீட் பண்ணலாம் டு த கம்ப்யூட்டர் விச் கேன் பி ஸ்டோர்ட். என்ன மாதிரியான டேட்டாஸ் நம்ம இன்புட் கொடுத்தாலும் அது என்ன பண்ணும், டேட்டாவை ஸ்டோர் பண்ணி இந்த மெமரி யூனிட். மெமரி யூனிட்டில் கண்டிப்பாக அதை ஸ்டோர், மெமரினாலே நமக்கு இந்த ஏதோ ஒன்று ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ கம்ப்யூட்டரும் அதே கம்ப்யூட்டரோட மெமரி யூனிட்டில் தான் என்ன மாதிரியான டேட்டா கொடுத்தாலும் அங்கே ஸ்டோர் பண்ண போகுது. ஸோ ஸ்டோர் பண்ணி தான் ஃபர்தர் என்ன மாதிரி ப்ராசஸ் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 + 1 அப்படின்னா 1ன்றது ஒரு இன்டீஜர் வேல்யூ. ஸோ நியூமர் வேல்யூ கொடுக்குறாங்க. அப்போ அதை எடுத்துகிட்டு நம்ம 1 + 1. ஸோ அங்கே நடக்கிற ஆப்ரேஷன் என்னது, அடிஷனல் ஆப்ரேஷன். 1 + 1 அப்படின்ற ப்ராசஸ் பண்ண போது ப்ராசஸ் பண்ணி 2ன்ற அவுட்புட் யூனிட்டுக்கு கொடுத்துச்சுன்னா அதுக்கப்புறம் தான் ஆஸ் யூஸருக்கு நமக்கு வரும். சரிங்களா? ஸோ மெமரி யூனிட்டில் தான் ஸ்டோர் பண்ணி ப்ராசஸ் பண்ணி கண்ட்ரோல் யூனிட்லேருந்து அவுட்புட் யூனிட்டுக்கு கொடுக்க போகுது. ஸோ இன்புட்டாக ஃபார் எக்ஸாம்பிள் இன்புட் யூனிட்டில் எப்படிலாம் இன்புட் கொடுக்குறாங்க அப்படின்னா கீபோர்ட், மவுஸ். நம்மலாம் எப்படி ஆக்சஸ் பண்ணி யூஸராக இருந்து நம்ம ஆக்சஸ் பண்ணி கம்ப்யூட்டருக்கு கொடுக்குறது எல்லாமே இன்புட். கீபோர்டை யார் ஆக்சஸ் பண்ணுவாங்க, ஆஸ் எ யூசர் ப்ரோக்ராமை நம்ம தான் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி மவுஸ் ஆக்சஸும் மவுஸ் ஹேண்ட்லிங் எல்லாமே பண்ணுறது யூசர் நம்ம தான். ஸோ இப்போ யூசர் என்ன கொடுக்குறாங்களோ யூசரால் கொடுக்குறது எல்லாமே இன்புட் யூனிட். சரிங்களா? நெக்ஸ்ட்டு சிபியு. சிபியு தான் நம்ம சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் அப்படின்னு சொல்லுவோம். CPU is the major component which interprets and executes software instruction. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா CPU தான் மேஜர் காம்போனண்ட்டுன்னு சொல்கிறாங்க. CPU is the brain of computer இல்லையா, இதுதான் CPU. ஸோ இதுதான் எல்லா ஒர்க்கும் பண்ணுது. ஜஸ்ட் டிஸ்பிளே ப்ராசஸ், அவுட்புட் யூனிட்டாக மானிட்டர் மட்டும்தான் இருக்குது. கீபோர்ட், மவுஸ் எல்லாமே இன்புட் ப்ராசஸ். நம்ம என்ன இன்புட் கொடுத்தாலும் இதில் ப்ராசஸ் பண்ணி நமக்கு அவுட்புட் கொடுக்க போகுது. சரிங்களா? CPU is the major component which interpret and execute. என்ன இன்புட் கொடுத்தாலும் ப்ராசஸ் பண்ணுறது இங்கே சிபியூவில் தான். இங்கே எக்ஸிக்யூட் ஆகி தான் என்ன சாஃப்ட்வேர் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுதோ, என்ன அல்காரிதமாக வேணாலும் இருக்கலாம். ஸோ இப்போ அந்த அல்காரிதம் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ். ஃபஸ்ட் ஏன்னா இட் இஸ் அ மிஷின் இல்லையா, அதுக்கு எதுவுமே தெரியாது. 1 + 1னா ஃபஸ்ட்டு 1 எடுக்கணும், அடுத்து ப்ளஸ் எடுக்கணும், அதுக்கப்புறம் பி வேல்யூவாக இருக்க 1 எடுக்கணும் அப்படின்ற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் பண்ண அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த சாஃப்ட்வேர் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குதோ அந்த தான் இது ப்ராசஸ் பண்ணும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு, இட் ஆல்சோ கண்ட்ரோல் த ஆப்ரேஷன் ஆஃப் ஆல் அதர் காம்போனன்ட்ஸ் சச் அஸ் மெமரி, இன்புட் அண்ட் அவுட்புட் யூனிட். ஸோ இது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுது. என்ன பேசிக் ஆப்ரேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்புட்டாக இருக்கட்டும், அவுட்புட், இந்த 2 யூனிட்டையும் கண்ட்ரோல் பண்ணுறது தான் இந்த சிபியோட ஒர்க். சரிங்களா? இட் அக்செப்ட் பைனரி டேட்டா ஆஸ் இன்புட். இது எதை தான் இன்புட் டேட்டாவாக எடுத்துக்கினா பைனரி வேல்யூ. ஏன்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், அது ஒரு மிஷின், அதுக்கு ஒன்றுமே தெரியாது. அதுக்கு நம்ம பேசுகிற ஹியூமன் ரீடபிள் லாங்குவேஜ் தெரியாது. அதுக்கு முழுக்க தெரிஞ்சது எல்லாமே மிஷின் ரீடபிள் லாங்குவேஜ் தான். மிஷின் ரீடபிள் லாங்குவேஜ்னாலே பைனரி டிஜிட்ஸ். அதுக்கு தெரிஞ்சது எல்லாமே 0s and 1s இருக்கிற இந்த பைனரி லாங்குவேஜ் மட்டும்தான் தெரியும். இந்த மிஷின் ரீடபிள் லாங்குவேஜ் நீ என்ன மாதிரியான இன்புட் கொடுத்தாலும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏ அப்படின்னா ஏவோட நியூமரிக்கல் வேல்யூ 97 அப்படின்னு நியூமர் வேல்யூவாக எடுத்துக்கிட்டு தான் இந்த 97 0s and 1s அது கன்வெர்ட் பண்ணும். இதெல்லாம் எப்படி கன்வெர்ட் பண்ண போகிறோன்ற நம்பர் சிஸ்டம் ஃபுல்லாகவே நம்ம செகண்ட் சாப்டரில் படிக்க போகிறோம். ஸோ 0s and 1s எடுத்துக்கிட்டு பைனரி வேல்யூவாக எடுத்துக்கிட்டு தான் டேட்டாவை இன்புட்டாக எடுத்துக்கும். இன்புட் எடுத்து தான் ப்ராசஸ் த டேட்டா அக்கார்டிங் டு த இன்ஸ்ட்ரக்ஷன். அதுக்கு கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷனை ப்ராசஸ் பண்ண போது அண்ட் ப்ரொவைட் த ரிசல்ட் ஆஸ் அவுட்புட். அதுக்கு வர ரிசல்ட்டை தான் இதில் கொடுக்க போதுன்னா அவுட்புட் டிவைஸ், அவுட்புட் யூனிட்டில் நமக்கு ரிசல்ட்டாக கொடுக்கும். சரிங்களா? CPU has the 3 component which are control unit, arithmetic and logic unit and memory unit. CPUவில் பார்த்தீங்கன்னா 3 சப் யூனிட்ஸ் இருக்குது. அது என்னென்னா ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் யூனிட், ஓவரால் ப்ராசஸை ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணுறது எல்லாமே இந்த கண்ட்ரோல் யூனிட் தான் பண்ண போகுது. அரித்மேட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட் என்ன ஆப்ரேஷன் பண்ண போகிறாங்க, ஒரு பேசிக் அரித்மேட்டிக்
மீன்ஸ் அடிஷ்னல், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் எல்லாமே இந்த அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட் தான் பண்ணும். அண்ட் மெமரி யூனிட் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், மெமரினாலே ஸ்டோர். இங்கே நடக்கிற ப்ராசஸ் எல்லாத்தையுமே மெமரி யூனிட்டில் தான் ஸ்டோர் பண்ண போகிறோம். சரிங்களா? அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஸோ the ALU is a part of CPU. ALU arithmetic and logic தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ALU சொல்லுவோம். It's a part of CPU where various computing functions are performed on data. ஸோ இது என்ன மாதிரியான ஃபங்க்ஷன் வேணாலும் கம்ப்யூட் பண்ணும், ப்ராசஸ் பண்ண போகுது. டேட்டா கொடுத்துருக்காங்கன்னா இதில் ஒன்ஸ் பார்த்திங்கன்னா அடிஷன் மட்டும் தான் நான் பண்ணுவேன், எனக்கு அது மட்டும் தான் தெரியும் அப்படின்லாம் சொல்ல போகிறது கிடையாது. என்ன மாதிரி டேட்டா கொடுத்தாலும் அதுக்கு கொடுத்துருக்க ஒர்க் என்ன, அதுக்கு கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன எடுத்துக்கிட்டு அது ப்ராசஸ் பண்ணி நமக்கு அவுட்புட் கொடுக்கும். சரிங்களா? The ALU perform arithmetic operations such as addition, subtraction, multiplication, division and logical operation. Logical operation is and or not அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாமே நீங்கள் பின்னாடி படிக்க போகிறீங்க. The result of an operation is stored in internal memory. ஸோ இந்த எல்லா ரிசல்ட்டுமே இன்டர்னல் மெமரி, மெயின் மெமரியில் தான் ஃபஸ்ட்டு ஸ்டோர் ஆகும். இன்டர்னல் மெமரி மீன்ஸ் இந்த மெமரி யூனிட்டில் தான் ஸ்டோர் பண்ண போகுது. நெக்ஸ்ட் ஆஃப் CPU, the logical operation of ALU promote the decision making ability of the computer. ஸோ இந்த லாஜிக்கல் ஆப்ரேஷன் மீன்ஸ் டெசிஷன் மேக்கிங் சொல்கிறாங்களே. டெசிஷன் மேக்கிங்னா தானாக யோசிக்கிறது, இதுக்கப்புறம் இந்த டெசிஷன் தான் எடுக்கணும் அப்படின்றது எல்லாமே இந்த ALU தான் ஒர்க் பண்ண போகுது. சரிங்களா? இது எபிலிட்டி ஆஃப் கம்ப்யூட்டர். கம்ப்யூட்டரை பொறுத்து அதோட ஸ்டோரேஜை பொறுத்து தான் ALU டெசிஷன் மேக்கிங். ஒரு டெசிஷன் இப்போது A+B = C அப்படின்னு சொன்னாங்கன்னா ஏவையும் பியும் ஆட் பண்ணி சியில் ஸ்டோர் பண்ணு அப்படின்ற ப்ராசஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ண போது வந்திருக்க அவுட்புட்டை மெமரியில் ஸ்டோர் பண்ணிவிட்டு A+B பண்ணணும், அதை நம்ம அவுட்புட் யூனிட்டுக்கு கொடுக்கணும் அப்படின்ற எல்லா டெசிஷன் எடுக்கிறது இந்த ALU தான். சரிங்களா? நெக்ஸ்ட்டு கண்ட்ரோல் யூனிட். கண்ட்ரோல்னாலே தெரிஞ்சது தான். ஓவரால் அங்கே நடக்கிற CPU ஒர்க் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுறது தான் கண்ட்ரோல் யூனிட்டோட ஒர்க். The control unit control the flow of data between the CPU. ஸோ என்ன மாதிரியான ஃப்ளோ ஆஃப் டேட்டா கொடுத்தாலுமே அது CPUவில் அந்த டேட்டாவுக்கும் CPUக்கும் தான் அங்கே ப்ராசஸ் நடக்க போகுது. என்ன டேட்டா கொடுத்தாலும் அது இவங்க என்ன ஒர்க் பண்ணணும் அப்படின்றது எல்லாத்தையும் இந்த CPU தான் கண்ட்ரோல் பண்ண போகுது. சரிங்களா? மெமரி அண்ட் IO டிவைசஸ். ஸோ இது எல்லாத்தையுமே CPUவில் ஸ்டோர் பண்ணி மெமரியில் ஸ்டோர் பண்ணுது இல்லையா, மெமரி ஸ்டோர் பண்ணி IO டிவைசஸ் மீன்ஸ் இன்புட் அண்ட் அவுட்புட் டிவைசஸ். என்ன இன்புட் வருது அந்த டேட்டாவை நம்ம எங்கே ப்ராசஸ் பண்ணணும், ப்ராசஸ் பண்ணி மெமரியில் ஸ்டோர் பண்ணணும், அண்ட் அவுட்புட் டிவைஸ்க்கு நம்ம அவுட்புட்டை கொடுக்க போகிறோம். இது எல்லா ஒர்க்கையும் கண்ட்ரோல் பண்ணுறது இந்த கண்ட்ரோல் யூனிட்டோட ஒர்க். சரிங்களா? இட் ஆல்சோ கண்ட்ரோல் த என்டையர் ஆப்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர். ஆல்ரெடி நம்ம சொன்னதான், இதுதான் என்டையர் ஆப்ரேஷனுமே கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கு. நெக்ஸ்ட்டு அவுட்புட் யூனிட். அவுட்புட் யூனிட்னாலே என்ன மாதிரி இன்புட் வாங்கினாலும் ப்ராசஸ் பண்ணி டிஸ்பிளே பண்ணுது இல்லைங்களா, அதுதான் அவுட்புட் யூனிட். அண்ட் அவுட்புட் யூனிட் இஸ் எனி ஹார்ட்வேர் காம்போனன்ட். இது எல்லாமே ஹார்ட்வேர் காம்போனண்ட்டாக தான் இருக்கும். ஹார்ட்வேர் காம்போனன்ட் உங்களால் டச் பண்ணி யூஸ் பண்ண முடியுது எல்லாமே அவுட்புட் டிவைஸ்ன்னு சொல்லலாம், அவுட்புட் காம்போனன்ட் சொல்லலாம். தட் கன்வேஸ் த இன்ஃபர்மேஷன் டு த யூசர் இஸ் அன் அண்டர்ஸ்டாண்டபிள் ஃபார்ம். அதே மாதிரி நான் மிஷினுக்கு தெரிஞ்சது எல்லாமே 0s and 1s சொன்னேன். 0s and 1s தெரிஞ்ச அதே அவுட்புட்டை நமக்கு கொடுத்தா நமக்கு புரியுமா? ஆஸ் எ ஹியூமனுக்கு மிஷின் ரீடபிள் லாங்குவேஜ் புரியாது. எப்படி டேட்டா வந்து ஹியூமன் ரீடபிள் லாங்குவேஜ்லேருந்து மிஷின் ரீடபிள் லாங்குவேஜாக கன்வெர்ட் பண்ணி ப்ராசஸ் பண்ணுதோ அதே மாதிரி மிஷின் ரீடபிள் லாங்குவேஜ்லேருந்து ஹியூமன் ரீடபிள் ஃபார்மாக மாற்றி தான் ஆஸ் எ யூசருக்கு நமக்கு அவுட்புட் கொடுக்கும். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் மானிட்டர் அண்ட் பிரிண்டர். இந்த மானிட்டர்லாம் என்ன பண்ணும், மானிட்டரில் ஜஸ்ட்டு டிஸ்பிளே பண்ணுவோம் இல்லையா, அந்த மானிட்டர் எல்லாமே அவுட்புட் டிவைஸ். பிரிண்டரில் பிரிண்ட் பண்ணி நம்ம அவுட்புட் பார்க்க போகிறோம். நம்ம எல்லாம் கம்ப்யூட்டர்கிட்டேருந்து நம்ம வரது எல்லாமே அவுட்புட்மா, நம்ம கம்ப்யூட்டர் கொடுக்கறது இன்புட். அங்கே நடக்கிற ப்ராசஸ் எல்லாமே கண்ட்ரோல் யூனிட்டோட ஒர்க். சரிங்களா? நெக்ஸ்ட்டு மெமரி யூனிட். Memory unit is of two types which are primary memory and secondary memory. So memoryலே பார்த்தீங்கன்னா two types சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணுறீங்க, RAM ரோம்லாம் கேள்விப்பட்டிருங்க. RAM மீன்ஸ் இன்டர்னல் மெமரி, ரோம்னா எக்ஸ்டர்னல் மெமரி. நம்ம SD கார்டெலாம் போட்டு யூஸ் பண்ணுறோம் இல்லையா, ஸோ இன்டர்னலாக பேசிக்காக கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் ப்ரைமரி மெமரின்னு சொல்லுவோம். நம்ம அடிஷ்னலாக இதெல்லாம் இப்போது ஃபார் SD கார்டெலாம் நம்ம அடிஷ்னல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதெல்லாமே செகண்டரி மெமரி அப்படின்னு சொல்லுவோம். So primary memory is used to temporarily store the programs and data when the instructions are ready to execute. டெம்பரவரியாக இல்லை மீன்ஸ் நான் இன்டர்னலில் ஸ்டோர் பண்ணது அப்படியே தானே இருக்கும். இன்கேஸ் நீங்கள் சாஃப்ட்வேர் சேஞ்ச் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அது போயிடுச்சு இல்லையா, அதே மாதிரி அதுதான் டெம்பரவரி ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ரைமரி மெமரி பார்த்திங்கன்னா டெம்பரவரியாக தான் இருக்குது. அது சாஃப்ட்வேரோ இன்கேஸ் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அங்கே அக்கர் ஆகிடுச்சு, எரர் அக்கர் ஆகிடுனா ஆட்டோமேட்டிக்காக அந்த டேட்டா லாஸ் ஆகிடும்.
ஜஸ்ட் ஸ்டோரிங் நம்ம அந்த ரன்னிங்கில் இருக்கிற வரைக்கும் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். இதுவே செகண்டரி மெமரி ஒரு SD கார்டில் நான் ஸ்டோர் பண்ணேன், அந்த SD கார்டை நான் ரிமூவ் பண்ணி வேறு ஒரு மொபைலில் போட்டு கூட நான் பார்த்துக்கலாம். அதுதான் செகண்டரி மெமரி. ஸோ ப்ரைமரி மெமரிக்கும் செகண்டரி மெமரிக்கும் அதுதான் வித்தியாசம். ஸோ ப்ரைமரி மெமரி இஸ் யூஸ் டு டெம்பரவர்லி ஸ்டோர். இது இம்பார்ட்டண்டான கொஸ்டின், இது எல்லாத்துலையும் கேட்கக்கூட கொஸ்டின் 1 மார்க்கில் கேட்பாங்க, அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அண்ட் டேட்டா when the instruction are ready to execute. அப்போதைக்கு இருக்கிற டேட்டாவை என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணி எது வரைக்கும் ரன் ஆகிட்டு இருக்கோ அது வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் அதில் ப்ராப்ளம் அக்கர் ஆகாத வரைக்கும். சரிங்களா? இன் செகண்டரி மெமரி இஸ் யூஸ்டு டு ஸ்டோர் த டேட்டா பெர்மனெண்ட்லி. செகண்டரி ஸ்டோரேஜில் நீ எது ஸ்டோர் பண்ணுற அது எல்லாமே பெர்மனெண்ட் மெமரி தான். அந்த மொபைலில் நீ எடுத்துட்டா கூட அது ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு மொபைல் போடும். அதே மாதிரி தான் ஒரு கம்ப்யூட்டர் ஆகட்டும். ஒரு சிபியூவில் நீ ஸ்டோர் பண்ணிட்ட அப்படின்னா அந்த சிபியூ வேறு கொண்டு போய் வேறு ஒரு மானிட்டரில் கனெக்ட் பண்ணும்போது அதில் இருக்க டேட்டாஸ் எல்லாமே அதில் இருக்கும். சரிங்களா? ப்ரைமரி மெமரிக்கும் செகண்டரி மெமரிக்கும் இதுதான் டிஃப்ரெண்ட். நெக்ஸ்ட்டு, primary memory is a volatile, that is the content is lost when the power supply is switched off. ஸோ ஒரு பவர் சப்ளை திடீர்னு நம்ம ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது கூட பவர் ஆஃப் ஆகிடுச்சு அப்படின்னு வச்சிங்களேன், ஆட்டோமேட்டிக்காக அந்த டேட்டா லாஸ் ஆக ஆரம்பிச்சிடும். நீ எந்த அளவுக்கு சேவ் பண்ணிட்டு வரையோ அது வரைக்கும் தான். இன்கேஸ் நீ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது நீ பவர் ஆஃப் ஆகிடுச்சுன்னா அந்த டேட்டாஸ் எல்லாம் லாஸ் ஆகுது இல்லையா? இது எல்லாமே ப்ரைமரி மெமரியில் தான் கம்ப்யூட்டர் ஃபஸ்ட்டு டிஃபால்ட்டாக ஸ்டோர் பண்ணும். நீ சேவ் பண்ணால் மட்டும்தான் அது எல்லாமே செகண்டரி மெமரியாக ஸ்டோர் ஆகும். சரிங்களா? த ரேண்டம் ஆக்சஸ் மெமரி, ரேம் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ரோம்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருந்தா. ஸோ இட்ஸ் அ எக்ஸாம்பிள் ஆஃப் மெயின் மெமரி. ரேம் தான் நம்ம கொடுக்கும்போது பார்த்துருக்கீங்கன்னா, நீங்கள் மொபைல் வாங்கும்போது 2 GB ரேம் சொல்லுவாங்க, அது எல்லாமே இன்டர்னல் மெமரி. ஆனால் 32 GB ரோம் இருக்குன்னு சொல்லுவாங்க, அது எக்ஸ்டர்னல் மெமரி. நீங்கள் சேவ் பண்ணுற எல்லா ஃபைலுமே ரோமில் தான் ஸ்டோர் ஆகும். டிஃபால்ட்டாக அந்த மொபைலில் சாஃப்ட்வேர் சேவ் பண்ணுறோம் அது மட்டும்தான் இந்த ரேமில் ஸ்டோர் ஆகும். சரிங்களா? அதனால தான் அந்த இன்கேஸ் அந்த அப்ளிகேஷன் நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணால் கூட திருப்பி ஸ்டோர் ஆகும்போது அது ரேமில் தான் ஸ்டோர் ஆகும். The secondary memory is non-volatile. இதுவும் இம்பார்ட்டன்ட்மா. ப்ரைமரினா volatile, செகண்டரினா non-volatile. That is, the content is available even after the power supply is switched off. In case நீ அந்த ஒர்க் பண்ணிவிட்டு நீ சேவ் பண்ணிவிட்டு அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்காக ரோமில் ஸ்டோர் ஆகிடும். ரோமில் ஸ்டோர் ஆனதுக்கப்புறம் பவர் வந்ததுக்கப்புறம் நீ ஆன் பண்ணும்போது கண்டிப்பாக அது உனக்கு அங்கே இருக்கும். ஹார்ட் டிஸ்க், CD ROM அண்ட் DVD ROM ஆர் எக்ஸாம்பிள் ஆஃப் செகண்டரி மெமரி. செகண்டரி மெமரிக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஹார்ட் டிஸ்க்லாம் பார்த்துருப்பீங்க. ஒன்ஸ் ஒரு ஹார்ட் டிஸ்க் எடுத்து நம்ம வேறு ஒரு கம்ப்யூட்டரில் போட்டால் கூட இதில் என்ன ஒர்க் ஆச்சோ அது எல்லாமே அங்கே ரன் ஆக போகுது. CD ROM அண்ட் DVD இதெல்லாமே செகண்டரி ஸ்டோரேஜ். இப்போ பார்த்தீங்கன்னா CD DVDலாம் யாருமே யூஸ் பண்ணுறது கிடையாது, எல்லாமே பென்ட்ரைவ் வரைக்கும் போயாச்சு இல்லைங்களா? அது முன்னே இருந்தது கொடுத்துருக்காங்க. CD அண்ட் DVD எல்லாமே ரோமில் கொடுத்துருக்காங்க. ரீட் ஒன்லி மெமரி, அது ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. நெக்ஸ்ட்டு இன்புட் அண்ட் அவுட்புட் டிவைசஸ். இன்புட் டிவைஸ்னால மேஜர் காம்போனன்ட் கீபோர்ட் தான். கீபோர்டு இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. கீபோர்ட், மவுஸ். ஒரு கம்ப்யூட்டருக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹார்ட்வேரும் வேணும், சாஃப்ட்வேரும் வேணும். ஹார்ட்வேர் மட்டும் வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. ஹார்ட்வேர் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருந்து சாஃப்ட்வேர் இல்லாமல் உள்ள ஃபங்க்ஷன் எதுவும் பண்ண முடியாது. அதே மாதிரி இன்புட் யூனிட்டில் மெயின் காம்போனன்ட்னா கீபோர்ட்ஸ் எல்லாம், கீபோர்ட் அண்ட் மவுஸ். ஸோ கீபோர்ட் பார்த்திங்கன்னா வயர்டு இருக்குது, வயர்லெஸ் இருக்குது, விர்ச்சுவல் இருக்குது. வயர்ட்னா உங்கள் எல்லாருக்கும் தெரியும், வயர்ட் கனெக்டிவிட்டியோடு இருக்கிறது வயர்ட் கீபோர்ட். வயர்லெஸ்னால் இப்போ இருக்கிற அட்வான்ஸில் எல்லாமே மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது வயர்லெஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க ஆர்கனைசேஷனில். வயர்லெஸில் எந்த ஒரு கனெக்டிவிட்டியும் இல்லாமல் ஒரு டாங்கல்ஸ் மாதிரி வைஃபை டாங்கல்ஸ் வச்சு கனெக்ட் பண்ணி நம்ம எங்கே வேணாலும் இருந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் காரில் பார்த்திங்கன்னா கீஸ்லாம் எங்கேருந்து வேணாலும் ஆக்சஸ் பண்ணுறோம் இல்லையா, அதெல்லாமே வயர்லெஸ் சென்சாரில் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. விர்ச்சுவல்ன்றது இன்னும் இந்த டெக்னிக் வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. இங்கே ரன் ஆகிட்டுல யூஎஸில் பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் கீபோர்ட்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. தெரியவே தெரியாது, ஆனால் ஆக்சஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸ்கூல் எல்லாமே இந்த டெக்னிக் வந்துச்சு யூஎஸில். இஸ் த மோஸ்ட் காமன் இன்புட் டிவைஸ் யூஸ்டு டுடே. ஸோ இதெல்லாம் இந்த வயர்லெஸ் விர்ச்சுவல் தான் இப்போதைக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்க கீபோர்ட்ஸ். த இண்டிவிஜுவல் கீஸ் ஃபார் லெட்டர்ஸ், நம்பர்ஸ் அண்ட் ஸ்பெஷல் கேரக்டர் ஆர் கலெக்டிவ்லி நோன் அஸ் கேரக்டர் கீஸ். ஸோ இது எல்லாத்தையும் என்னென்னு சொல்கிறாங்கன்னா, லெட்டர்ஸ் இருக்கும் அதில். கீபோர்ட் நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கீபோர்ட்ஸில் என்ன மாதிரி கீஸ்லாம் இருக்கும்? ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா F1 F2 அப்படின்னு சொல்கிற ஃபங்க்ஷன்ஸ் கீஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆல்ஃபபெட்ஸ் ABC அப்படின்னு ஆல்ஃபபெட்ஸ் கீஸ் இருக்கும். நம்பர் 1 2 3 இருக்கும். அப்புறம் ஏரோ கீஸ்லாம் இருக்கும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவல் கீ, லெட்டர்ஸ், நம்பர்ஸ் அண்ட் ஸ்பெஷல் கேரக்டர், த கலெக்டிவ்லி நோன் அஸ் கேரக்டர் கீஸ்ன்னு சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் த கீபோர்ட் லேயர் இஸ் டிரைவ் ஃப்ரம் த கீபோர்ட் ஆஃப் ஒரிஜினல் டைப்ரைட்டர். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா எதுலேருந்து டிரைவ் பண்ணாங்க இந்த கீபோர்ட்னா டைப்ரைட்டர். இப்போது மேக்ஸிமம் எல்லாருமே இந்த லீவில் டைப்ரைட் கிளாஸ் போவீங்கன்னு நினைக்கிறேன். அந்த டைப்ரைட் கீ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. இந்த ஆல்ஃபபெட் மட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் QW
QWERTY டைப்ரைட்னு இருக்கும். ஆக்சுவலாக இதோட ஒரு கீக்குமே ஒரு இன்ஃபர்மேஷன் அதை வச்சு தான் டிசைன் பண்ணி QWERT அப்படின்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம பின்னாடி டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா? இது மட்டும்தான் டைப்ரைட்டரை பொறுத்த வரைக்கும் இருக்கும். அது கூட அடிஷ்னலாக ஆட் பண்ணி தான் கம்ப்யூட்டர் கீபோர்ட் டிசைன் பண்ணாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு, the data and instruction are given as input to the computer. இது வழியாக தான் நமக்கு கண்டிப்பாக இன்புட் கொடுத்தாகணும். எது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம கொடுக்கறனாலும் இந்த இன்புட் டிவைஸை யூஸ் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம். The data and instruction are given as the input to the computer by typing on the keyboard. எல்லாமே டைப் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ணுறது கீபோர்ட் தான் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? Apart from alphabet and numeric keys, it also has a functions keys. இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபபெட்னா ஏபிசி இருக்குங்களா, நம்பர் கீஸ் 1 2 3 இருக்கும். ஃபங்க்ஷன்ஸ் கீனா இது F1 F2 F3 அப்படின்னு யூஸ் பண்ணுறது எல்லாமே ஷார்ட்கட்ஸ்க்கு யூஸ் பண்ணுற கீஸ். இது எல்லாமே ஃபங்க்ஷன்ஸ் கீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபார் பெர்ஃபார்மிங் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன்ஸ் கீஸ்லாம் நிறைய இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அல்ட் ஃப்ரம் F4 கொடுத்திங்கன்னா ஒரு சிஸ்டம் ஷட் டவுன் ஆகுது இல்லைங்களா, அதே மாதிரி தான். விண்டோஸ்னு ஒரு கீ இருக்கும். விண்டோஸ் ப்ளஸ் ஈனா மை கம்ப்யூட்டருக்கு போகிற ஷார்ட்கட். இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் கீஸ் யூஸ் பண்ணுறது எல்லாமே ஷார்ட்கட்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். There are different set of keys available in the keyboard such as character key, modifiers key, system and GUI keys, enter and editing keys, function keys, navigation keys, numerical keyboard and lock keys. இது எல்லாமே இந்த கீபோர்ட்ஸில் இருக்குது. இதை பற்றி நம்ம பின்னாடி டிஸ்கஸாக படிக்க போகிறோம். எந்த கீ எதுக்கு யூஸ் ஆகுது, இப்போ நியூமரிக் கீனா என்ன ஒர்க் நடக்குது, GUI கீனா என்னது, எடிட்டிங்க்கு என்ன மாதிரி கீஸ் யூஸ் பண்ணுறாங்க, நேவிகேஷன் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல லொக்கேட் பண்ணுறதுக்கு என்ன கீஸ் யூஸ் பண்ணுறாங்க, ஒரு சிஸ்டம் லாக் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி கீ யூஸ் பண்ணுறாங்க, இது எல்லாமே இந்த கீபோர்ட்ஸ் வச்சு தான் பின்னாடி படிக்க போகிறோம். சரிங்களா? இந்த கீபோர்ட்ஸில் இந்த மாதிரி. நெக்ஸ்ட் இன்புட் டிவைஸ் பார்த்திங்கன்னா மவுஸ் எல்லாம் ஆக்சஸ் பண்ண முடியுமா, கீபோர்டை வச்சு ஆக்சஸ் பண்ணலாம். பட் ரேராக மவுஸும் வேணும். சரிங்களா? மவுஸில் பார்த்தீங்கன்னா ஒயர்ட் மவுஸ் இருக்குது, ஒயர்லெஸ் மவுஸ் இருக்குது. இட்ஸ் எ பாயிண்டிங் டிவைஸ் யூஸ்டு டு கண்ட்ரோல் த மூமெண்ட் ஆஃப் கர்சர். அந்த கர்சரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, எங்கே அது இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மவுஸ் இது பார்த்தாலே உங்களுக்கே தெரியும், இதுதான் மவுஸோட கர்சர். எங்கெங்கெல்லாம் எனக்கு எந்த இடத்துல லொக்கேஷன் வேணும், எங்கே பாயிண்ட் நான் இப்போ இந்த கீபோர்டில் கை வைக்கணுமா, இந்த கீபோர்டை நான் ப்ரீஃப் பண்ண போகிறேன்னா, இல்லை எனக்கு நெக்ஸ்ட் பேஜ் போகணுமா, அது எல்லாம் இந்த கர்சர் கண்ட்ரோல் பண்ணுறது தான் இந்த மவுஸோட ஒர்க். சரிங்களா? இந்த கர்சரை கண்ட்ரோல் பண்ணுறது தான் மவுஸோட ஒர்க். இந்த மவுஸில் பார்த்தீங்கன்னா ஒயர்ட் மவுஸ்னு இருக்குது, ஒயர்லெஸ் மவுஸ்னு இருக்குது. இது முக்கியமாக எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, அந்த கர்சரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான். ஆன் த டிஸ்பிளே, அந்த ஸ்க்ரீனில் இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க மவுஸோட மூமெண்ட்டை. It can be used to select icons. இதை யூஸ் பண்ணி ஐகான்ஸை கிளிக் பண்ணலாம். மெனூஸ் கமாண்ட் பட்டன் ஆர் ஆக்டிவ் சம்திங் ஆன் கம்ப்யூட்டர். ஸோ இது எல்லாமே கம்ப்யூட்டருக்குள்ளே ஆக்சஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு சம் மவுஸ் ஆக்ஷன்ஸ் ஆர் மூவ், கிளிக், டபுள் கிளிக், ரைட் கிளிக், ட்ராக் அண்ட் ட்ராப். நீங்கள் பார்த்துருப்பீங்க மவுஸ் ஆக்சஸ் பண்ணால் தெரிஞ்சிருக்கும். ஒரு மூவ் பண்ணுறதுக்கு இப்போ இந்த ஸ்லைட் மூவ் ஆச்சு இல்லையா, மூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். இல்லை ஜஸ்ட் கிளிக் பண்ணுமா, இந்த ஒரு பட்டன் மாதிரி இருந்தால் அதை கிளிக் பண்ணுறதுக்கு டபுள் கிளிக்குக்கும் சிங்கிள் கிளிக்குக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ ரைட் கிளிக் பண்ணணுமா, மவுஸில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட் லெஃப்ட் கிளிக் இருக்கும், ரைட் கிளிக் இருக்கும். ரைட் கிளிக்கில் என்ன ஒர்க் நடக்குது, ட்ராக், ஒரு ஃபைலை எடுத்து ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணுறதுக்கு எல்லாமே இந்த மவுஸ் ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுறது தான் மவுஸோட ஒர்க்கு. மவுஸ்லேயே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மவுஸ் இருக்குது. இதெல்லாமே நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்க போகிறோம். இப்போ என்ன உங்களோட ஹோம்ஒர்க் என்னென்னா, கீபோர்ட் அண்ட் மவுஸ் இன்புட் டிவைஸாக இருக்க கீபோர்ட் அண்ட் மவுஸை படித்து எழுதி பாருங்கள். அது முக்கியமான கொஷின். அதே மாதிரி காம்போனன்ட் ஆஃப் கம்ப்யூட்டர், அது ஒரு 5 மார்க்மா, அதையும் படித்து நல்லா எழுதி பாருங்கள். இந்த வீக் டெஸ்ட்டுக்கு இந்த வீக்கோட டெஸ்ட் பார்த்திங்கன்னா அதுவாக தான் இருக்கும். தேங்க்யூ.